நீங்க எப்படியாவது காஃபி குடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு என்ன மாரியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். இந்த வீடியோட எண்டுல நான் ஷார்ட் மெத்தட் ஒண்ணு சொல்லி தரேன். காஃபிய ஸ்டாப் பண்றதுக்கு. உலகத்துல 100+ க்ரோர்ஸ் ஆஃப் பீப்பிள் டெய்லி காஃபி குடிக்கிறாங்க. அதே மாதிரி தண்ணிக்கு அப்புறம் நெறைய கன்சியூம் பண்ற ஒரு ட்ரிங்க் எது அப்படின்னு கேட்டா காஃபி தான். ஸோ ஆஸ் அ காஃபி லவ்வரா இட்ஸ் அ ப்ரவுட் மொமெண்ட். காஃபி வந்து அடிக்டிவா இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் பேட். காஃபி குடிக்கிற டைம், எவ்ளோ குடிக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து தான் அந்த காஃபி பேடான்னு சொல்ல முடியும். ஸோ காலையில ஏஞ்சதுக்கப்புறம் எம்ப்டி ஸ்டொமக்ல நெறைய பேர் காஃபி குடிக்கிற வழக்கம் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்பவே பேட். ஸ்டொமக்ல ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இன்கிரீஸ் பண்ணும். அதனால இன்டைரக்ட்டா சில ஆர்கன்ஸ்க்கு பாதிப்பு வரும். ஃபுட் எடுக்கிற டைம்க்கு முன்னாடி காஃபி குடிக்கக்கூடாது. பசி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மீல ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனால நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் கிடைக்காது. அதே தூங்க போறதுக்கு முன்னாடியோ காஃபி குடிக்கக்கூடாது. பிகாஸ் இது தூக்கத்த ஸ்பாயில் பண்ணும். டைஜஷன டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ காஃபி எப்பதான் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் காஃபி குடிக்கலாம். காலையில நல்ல புரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் காஃபி குடிக்கலாம். லஞ்சுக்கு அப்புறம் காஃபி குடிக்கலாம். ஈவினிங் டைம் உங்களுக்கு காஃபி குடிக்கணும் அப்படின்னு இருந்தா, நீங்க ஏதாவது சைட்ல அக்கம்பனிமெண்ட்ஸ் எடுத்துட்டு காஃபி குடிக்கலாம். அதுவும் ஹெல்தியான ஃபுட்டா இருக்கணும். நட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்கலாம். உங்க காஃபி விண்டோ 6:00 ஈவினிங் 6:00 மேல நீங்க காஃபி குடிக்கக்கூடாது. காஃபிய பொறுத்தவரைக்கும் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். நீங்க எம்ப்டி ஸ்டொமக்ல காஃபி குடிக்காதீங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்காதீங்க. எனக்கு காஃபி டோட்டலா நிறுத்தணும் அப்படின்னா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். பிளாக் காஃபி குடிக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி காஃபில ஆல்ரெடி சுகர் போடாம குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ரெகுலர் காஃபி சுகர் போட்டு மில்க் ஆட் பண்ணி காஃபி குடிச்சிட்டு இருக்கிறவங்க காஃபிய ஸ்டாப் பண்ணணும்னா இத ட்ரை பண்ணுங்க. அதுல போடுற சுகர கட் பண்ணுங்க. சுகர் சுத்தமா போடாதீங்க. ஒரு 3 டேஸ் இந்த மாதிரி குடிங்க. காஃபி ஒண்ணும் டேஸ்ட்டா இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் வரும் நிச்சயமா. ஒரு 1 வீக் இந்த மாதிரி சுகர் போடாம காஃபி குடிச்சீங்கன்னா, உங்க மைண்ட வந்து கன்வின்ஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. பிகாஸ் சுகர் போட்டு மில்க் ஆட் பண்ணி காஃபி குடிக்கிறவங்களுக்கு அதுல உள்ள டேஸ்ட் 3 பொருள்லேருந்து வருது. ஸோ நீங்க இந்த சுகர கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த காஃபில உள்ள டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அத வச்சு நீங்க ஈஸியா வந்து காஃபிய கட் பண்ணிடலாம். கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து டோட்டலா எப்பவுமே கட் பண்ணாதீங்க. அதோட ஃப்ரீக்வென்சிய வந்து கம்மி பண்ணுங்க. குவான்டிட்டி கம்மி பண்ணுங்க. ஸோ டோட்டலா கட் பண்ணீங்கன்னா ஹெட்டேக் அந்த மாதிரி வித்ட்ராவல் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அதனால நீங்க கம்ப்ளீட்டா கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இந்த மெத்தட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு பக்காவான டைம் என்ன அப்படின்னு கேட்டா, வந்து ஜிம் போயிட்டு வருவோம் இல்லையா? அந்த டைம்ல காஃபி குடிக்கிறது ரொம்பவே புடிச்ச விஷயம் எனக்கு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு டைம் அது. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருப்போம். பயங்கர ஹங்கிரியா இருக்கும். அந்த டைம்ல ஏதாவது சாப்பிடவும், ஹெல்தியாவும் சாப்பிடுவோம். ஸோ அதோட சேர்த்து நம்ம காஃபி குடிக்கும்போது அது ரொம்பவே வந்து அவ்ளோ டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையாது அதுல. ஸோ எனக்கு பெர்சனலா அந்த டைம் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டைம்லலாம் காஃபி குடிக்க பிடிக்கும்னு எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க.